வணக்கங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல மசாலா பூரி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. இதுவரைக்கும் நம்ம தனாஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ மசாலா பூரி செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கலாங்க. கோதுமை மாவு 1/2 கிலோ, 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 2 ஸ்பூன் ரவை, மல்லித்தலை சிறிதளவு. இப்போ மசாலா பூரி செய்கிறதுக்கு மாவெல்லாம் பிணைஞ்சிக்கலாங்க. சரி, இப்போ ஒரு பாத்திரம் வச்சுருக்கோங்க. அதில் நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்க போட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கணுங்க. அப்போத்தே நம்ம மாவு போட்டு பிணையும் போது நல்லா உருட்டுறதுக்கு வரும். இப்போ நல்லா மசிச்சாச்சு. அடுத்து மசாலாலாம் சேர்த்துக்கலாங்க. மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், சீரகத்தூள் 1 டீஸ்பூன், கொஞ்சமாக மல்லி இலை போட்டுக்கலாங்க. இது நல்லா பெசரி விட்டுக்கணும். மசாலாலாம் உருளைக்கிழங்குல சேர்ற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. நல்லா கட்டி இல்லாமல் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அடுத்து எடுத்து வச்சுக்கிற 2 ஸ்பூன் ரவையை போட்டுக்கலாம். அடுத்து கோதுமை மாவு 1/2 கிலோ போட்டுக்கலாங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. அடுத்து எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. இதை நல்லா பெசரி விட்டுட்டு அதுக்கடுத்து தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பெசரணும். நல்லா பெசறின பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கலாங்க. முதையே நிறையா தண்ணி ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா பெசரிக்கலாம். தண்ணி கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னா கொஞ்சம் மாவு போட்டு பிசைஞ்சுக்கலாங்க. வாங்க நல்லா பிசறின பிறகு காமிக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. நல்லா டைட்டாக பிணைஞ்சுக்கணுங்க. கையில் ஒட்டக்கூடாதுங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சாச்சு. இந்த மாதிரி இருக்கணுங்க. மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சிடலாங்க.
இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. அரை மணி நேரம் கழிச்சு பார்ப்போம். இப்போ அரை மணி நேரம் ஆச்சுங்க. இப்போ வாங்க இப்போ மாவு எடுத்து நல்லா சப்பாத்தி கட்டையில் உருட்டி பூரி சுட்டுறலாம். இந்த மாதிரி கொஞ்சம் மாவு எடுத்துக்கோங்க. இப்போ மாவை நல்லா உள்ளங்கையில் வச்சு நல்லா உருட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ அடுப்பில் ஒரு வடைச்சட்டி வச்சுருக்கோங்க. இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா காயட்டுங்க. இப்போ ஒரு சப்பாத்தி கட்டை எடுத்து வச்சுக்கலாங்க. அதில் கொஞ்சம் மாவு தூவிக்கலாம். இப்போ உருட்டி வச்சுருக்கிற மாவை தேய்ச்சிக்கலாங்க. ரவுண்டாக தேய்ச்சிக்கிடுவோம். இப்போ நல்லா தேய்ச்சாச்சு. எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை நம்ம கையிலே தட்டி விட்டுருவோங்க. மாவோட போட்டிங்கன்னா எண்ணெய் கரியிரும். இப்போ தேய்ச்சி வச்சுருக்கிற மாவை எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போ பூரி மேலே கொஞ்சம் எண்ணெயை விட்டோம்னா நல்லா புஷ்ஷுன்னு உப்பி வருங்க. லேசாக அமுக்கி அமுக்கி கொடுங்க. அப்பப்போ அப்படியே திருப்பி போடுங்க. இப்போ பூரி நல்லா வெந்துருச்சுங்க. எடுத்துக்கலாம். இப்போ மசாலா பூரி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மசாலா பூரி தொட்டுக்கிறதுக்கு காளான் கிரேவி நல்லா இருக்குங்க. நம்ம சேனல்ல ஏற்கனவே காளான் கிரேவி போட்டிருக்கோங்க. அந்த லிங்கை கீழே கொடுக்குறோங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மசாலா பூரி பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன்.